நீங்கள் எல்லாரும் தலைப்பை பார்த்துருப்பீங்க. கிருபையானது கிருபை அல்லவே அப்படிங்கிறத தலைப்பை நான் கொடுத்துருப்பேன். ரோமர் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 6வது வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. கிருபையானது கிருபை அல்லவே, நடுப்பகுதியில் இருக்கிறதான அந்த காரியத்தை மட்டும் போட்டிருந்தேன். அதை போடும்போது நம்மளுக்கு அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வரும். என்ன சொல்ல போகிறாங்க, என்ன காரியங்கள். எனக்கும் அப்படி தான் இருந்தது. அந்த தலைப்பு கொடுக்கும்போது காலை நேரத்தில் 9 மணிக்கு தான் எனக்கு வார்த்தை கிடைச்சது. என்ன கொடுக்கலாம் ஆண்டவரே, என்ன கொடுக்கலாம். எப்பொழுதுமே நம்ம அந்த மாத வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பேசுவது வழக்கம். இந்த மாதம் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா 5:19, அதே போல் நெகேமியா 13:31 இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. இந்த வார்த்தை தான் இந்த மாதத்திற்குரியதான வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையின்படி அநேகரை ஆண்டவர் நன்மையுண்டாக நினைத்து கொண்டு வருகிறார். சாட்சிகளை நம்ம ஒவ்வொரு நாள் அதிகாலை ஜெபத்திலையும் கேட்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இதன் அடிப்படையில் என்ன காரியத்தை நான் கொடுக்கறது அப்படின்னா ரேமா வரல 9 மணிக்கு தான் இந்த காரியங்கள் எனக்கு கையில் கிடைக்கிது. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். ஆண்டவரினோடு கூட இடைப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரோமர் 10:10. அதன் அடிப்படையில் தான் கிருபையானது கிருபை அல்லவே என்ற தலைப்பை நான் கொடுத்தேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கிருபையானது கிருபை அல்லவே என்ற வார்த்தையின் அடிப்படையில் அது என்ன வார்த்தை, அதனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீதி உண்டாக எப்படி இருதயத்தில் விசுவாசிக்கப்படும்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் காமனாக சபையை பார்த்து ஒரு நேம் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் கொடுக்குறாரு ஆண்டவர். என்ன பேர் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு பேர். பிரியமானவளே, ரூபவதியே. இப்போ நம்மளோட மீட்டிங்கோட பேர் என்ன, நம்மளுடைய ஊழியத்தோட மினிஸ்ட்ரியோட பேர் என்ன, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளேயே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து லீலி புஷ்பமே எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. யாராவது திட்டினா எவ்வளோ கோவம் வருது நமக்கு. அந்த மாதிரி நம்மளை யாராச்சும் பாசமாக கொஞ்சம், அதுவும் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியெல்லாம் நம்மளை கூப்பிடுறாரு ஆண்டவர். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் உங்களோட அந்த மினிஸ்ட்ரி நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர், அதனால நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிஸ்டர் அப்படி சொன்னோன்னே. அப்போ பாருங்கள், பேர் எவ்வளோ அழகாக ஆண்டர் கொடுத்துருக்காரு. அந்த பேர் கொடுக்கும்போது நான் ரொம்ப சிரித்தேன், பயந்தேன். இப்படி ஒரு பேர், இது உண்மையாக அது ஆண்டர் கொடுக்குற பேரானலாம் போய் கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தா லீலி புஷ்பம்னு இருக்கா. நான் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம்னு அது இல்லவே இல்லை. அந்த மாதிரி இல்லவே இல்லை. எங்கள் நாத்தனார் பையன்லாம் பயங்கர கிண்டல் பண்ணான், வரவரன்ட்டு கிண்டல் பண்ணான். என்ன ஆண்டி இப்படி பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த பேரை கொடுத்தாரு, அதனுடைய காரியங்களை வெளிப்படுத்தினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடுகையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ சில பெயர்களே ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைக்கிறார். பியூலாம்பார், எப்சிபாம்பார், உன் தேசம் வாழ்க்கைப்படும்பார். அப்படி ஒரு காமனாக ஒரு பேர் நம்ம எல்லாருக்கும் என்ன பேர்? கிருபா பாத்திரங்கள். அல்லேலூயா. நம்மளாம் யாரா கிருபா பாத்திரங்கள். நம்மளை ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, கிருபா பாத்திரமே. யோசிச்சு பாருங்க, கிருபான்ற பேரில் நான் சொல்கிறது கிருபை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே ரைட், அதனுடைய அர்த்தமும் கிரேஸ், கிருபை எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்ம எல்லாருக்கும் காமனாக ஒரு நேம், கிருபா பாத்திரங்கள். கிருபையை உள்ளே வச்சிருக்கிற ஒரு பாத்திரம், கிருபா பாத்திரங்கள். பவுல் பாருங்க, கமாலியல் பாதத்தருகே உட்காந்து கற்றுக்கொண்டது சும்மாலாம் இல்லை, விளையாட்டாலாம் ஆண்டவர் விட்டு வைக்கல. நம்மளெல்லாம் எங்கேயாவது விட்டு வைக்கிறாரோ? ஒரு நோக்கம் இருக்குது. எந்த இடத்துலையாவது இருக்கீங்களா நீங்கள்? நோக்கெல்லாம்லாம் நீங்கள் அங்கே இல்லை. அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு தான் நீங்கள் அப்படி படிச்சிங்க. சில நேரத்தில் விருப்பத்தையும் வாஞ்சியும் ஆண்டவர் உள்ளே வைப்பார், உங்களுக்குள்ளே வைப்பார். எனக்குள்ளே அப்படி தான் ஒரு வாஞ்சையாக ஆசையாக ஆண்டவர் வச்சார். இதுக்கு மேலே படிக்கிறதுக்கே எனக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் எம்ஏ பிஎட் படிக்கணும், இந்த காரியத்தை படிக்கணும். ஏன் அப்படின்னா இது ஊழியத்தில் பயன்படுறதுக்காக. அவருக்கு தெரியும் யாரை எங்கெங்கே கொண்டு போய் எதை ஆசைப்பட வைக்கணும், எதை படிக்கணும் அப்படி சொல்லி. இது ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அப்படியே ஆண்டவர் இந்த காரியங்களுக்காக. அப்போ பாருங்கள், ஆண்டவர் கமாலியல் பாதத்தருகே பவுலை உட்கார வச்சு படிக்க வச்சு அவர் அப்படியே எழுத வைக்கிறாரு. 13 நிருபங்கள், எபிரேயர் நிருபமும் பவுல் தான் எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மையான கருத்துக்கள் இருக்குது. அப்போ மொத்தம் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா 14 நிருபங்கள். அப்போ எழுதின அந்த நிருபங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகாக அவர் வைக்கிறார் ஒரு பேர். அவர் சொல்கிறார் ஒரு காரியம், கிருபா பாத்திரங்கள் அப்படின்னு. எங்கே இருக்குது இந்த வசனம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ரோமர் 9வது அதிகாரத்தில் 23. நோட் பண்ணிக்கிறவங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு காரியத்தை பவுல் அப்படியே அழகாக சொல்லுவார். ஒரு மிதியிட்ட ஒரே களிமண்ணிலானே குயவன் நிறைய பாத்திரங்களை செய்கிறான். அது குயவனோட இஷ்டம், குயவனோட ஆசை. ஒரே களிமண் தான், அதை மிதியிட்டு அப்படின்னா அதை பக்குவப்படுத்துகிறான். அந்த பாத்திரமாக வணையருக்கு அவன் பக்குவப்படுத்தி ஒவ்வொரு பாத்திரமாக வணையிறான். சட்டி, பானை, சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம், இது கனத்துக்குரியது, இது கனவீனத்துக்கு, இப்படி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு வரும்போது பாருங்கள், அவனுக்கு அது மேலே அதிகாரம் இருக்குது. 22
20 வசனம் இப்படி சொல்லுது. ரோமர் 9:22, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். நாமளே யார் தெரியுமா? கோபத்தை காண்பிக்கவும் வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின மகிமை, தேவ மகிமை நம்ம மேலே வெளிப்பட்டுட்டே இருக்கு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. கிருபா பாத்திரங்களே, நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்றாரு, கிருபா பாத்திரமே, உன்னால நான் மகிமைப்பட்டுட்டே இருக்கேன். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னால நான் மகிமைப்பட்டுட்டே இருக்கேன். கிருபா பாத்திரமே, ஆண்டவர் சொல்றாரு. நம்மால ஆண்டவர் மகிமைப்பட்டுட்டே இருக்கார். தேவ மகிமை வெளிப்படுது. எதுல வெளிப்படுது தெரியுமா? அவர் கோபத்தை நம்ம மேல சில நேரத்துல காட்டுறாரு. சிற்றை தண்டனைகள் வாங்குறோம்ல, பாவம் செஞ்சுட்டு அந்த தண்டனைகள் வருதுல, சிட்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு மனம் திரும்பி வரோம்ல. பிள்ளைகளானால் தண்டனை உண்டு. வேசி பிள்ளைகளுக்கு தண்டனை இல்லை, பிள்ளைகளானால் நமக்கு சிற்றைகள் உண்டு. பிள்ளைகளாய் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறார். அப்போ தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். வல்லமை விளங்குதா நம்ம மேலே? எவ்வளோ பிரச்சனை ஈஸியாக தாண்டி வரோம். சாதாரணமானவங்களை நம்மலாம் எவ்வளோ தீயையும் தண்ணீரையும் கேட்டால் ஒவ்வொருத்தரும் மியூட் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் கொடுத்தா கூட பத்தாது. அவ்வளோ காரியங்களை நீங்களாம் சொல்லுவீங்க. அவ்வளோ காரியம் இருக்குது உங்களுக்குள்ளே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பேசுவீங்க. அப்போ அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ போராட்டங்களை தாண்டி 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 அப்போ வல்லமையை தெரிவிக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கை தெரிவிக்குது, நம்ம சாட்சி தெரிவிக்குது, நம்மளுடைய ஜீவிதம் தெரிவிக்குது, ஆண்டவருடைய வல்லமை எல்லாம் தெரிவிக்குது. நம்மெல்லாம் யாரு? கிருபா பாத்திரமா. இந்த கிருபா பாத்திரத்துக்குள்ள தேவன் மகிமைப்பட்டுட்டே இருப்பார். எது வரைக்கும்னா எண்டு வரைக்கும் கண்ணை மூடுற வரைக்கும். ஓ ஹல்லேலூயா, எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அப்படியே சும்மா ஒரு நாள் நீ ரட்சிக்கப்பட்டவன, ஒரு நாள் எல்லாம் அந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாளோட முடிந்து போகிறதில்ல. அதுதான் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 10:10 வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இந்த வசனத்தை சில டைம் நம்ம படிக்கும் போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த வசனம், அதாவது நீதி உண்டாக இயேசுவன் நம்ம தேவகுமாரன். இதனுடைய மீனிங் என்னன்னா, இதுதான் இதனுடைய மீனிங். தேவகுமாரன் அவர் தான் ரட்சகர், அவர் தான் மேசியா. அவரால் மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், கழுவ முடியும். அவருடைய ரத்தம் தான் என் பாவத்தை மன்னிக்கும் சொல்லிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசித்து அதை நம்ம அறிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இது ஒரு தடவை முடிஞ்சிருதா அப்படின்னா இல்லவே இல்லை. இதுதான் இங்கே மேட்ரு. பிசாசு சில சமயங்களிலே அந்த வசனத்தினுடைய முழு பேக்கேஜையும் கையில் கொடுக்க விட மாட்டான். பாதி பகுதியை மட்டும் வச்சுட்டு, இப்போ எப்படி ஒரு பெரிய ஸ்வீட் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்வீட்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்வீட்டை பாதி மட்டும் தின்னுட்டு பாதி எங்கேயோ நம்ம மறைச்சி வச்சிடறோம். அது வந்து ஒரு 4-6 மாதம் கழிச்சு எடுத்து அதை சாப்பிட முடியுமா? அந்த ஸ்வீட்டை முடியாதுல்ல. அப்படி தான் பிசாசுக்கு என்ன பண்ணிடுறான்னா, அந்த ரட்சிக்கப்படும் போது அதை பாதி பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு அதை தூக்கி வீசுகிற மாதிரி அந்த வசனத்தோட முழு ருசியையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறான். வசனங்களை ருசிக்க பழகுங்க முதல்ல. வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்ம வாங்குறோமோ, தேவ சமூகத்தில் ஆவியானவருடைய வெளிச்சத்தில் வார்த்தையை வாங்க விடுதலை. ஜெபத்தில் கண்ணீர் வெடிச்சு அழுது வாங்க முடியாத விடுதலையை வசனத்தை படிக்க வாங்கலாம். அதுதான் வார்த்தை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, அது ஜீவனையும் கணுக்களையும் இருதயத்தையும் அது உருவக்குத்தும் பிரிக்கும். கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ இங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் அப்படியே சொல்லி சத்திய வசனம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் உதவி செய்வார். வார்த்தைகளை படிக்கவே விடுதலை கடந்து வரும். எப்படி விடுதலை கடந்து வரும்? விடுதலை எப்படி வாங்குறது அப்படின்னா, வசனத்தை ருசிக்க பழகுங்க. வேத வசனத்தை அதிகமாக வாங்குங்க, படிங்க. சத்தியத்தை வாங்க, அதை விற்காதேன்னு வசனம் சொல்லுது. வாங்கிட்டே இருங்க. வார்த்தையை வாங்கிட்டே இருக்கணும். வார்த்தையை விடவே கூடாது. பிடிச்சு வச்சுக்கணும். அப்போ இந்த வசனத்தோட அர்த்தம் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. அந்த வசனத்துக்கு பின்னாடி பெரிய காரியம் இருக்குது. எண்டு டைம் வரைக்கும், முடிகிற வரைக்கும் உண்டான அத்தனை பேக்கேஜும் அதுக்குள்ளே ருசியாக உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது. நம்ம தான் பிரித்து எடுக்கணும். ஆவியானவருடைய அந்த வெளிச்சத்தில் ஆவியானவர் அப்படியே அதை நம்மளுக்கு அப்படியே ருசிச்சு அணுவணுவாக அந்த வசனத்தை ருசிக்கணும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இன்றைக்கி அநேக காரியங்கள் விசுவாசம் இல்லாததுனால நம்முடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியல, விசுவாச கண்களில் பார்க்க முடியல. இன்றைக்கி அநேகரை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கண்களில் கெட்டதையே பார்க்குறோம். அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அந்த மாதிரி ஆயிருமோ, இந்த மாதிரி ஆயிருமோ. பாருங்கள், இந்த வசனத்தை எப்படி இந்த அதிகாரம் தொடங்குது அப்படின்னா, ஆபிரகாமை முன்வைத்து இந்த அதிகாரம் தொடங்குகிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும்ன்ற வார்த்தை அப்படியே யாரை குறித்து அப்படியே சொல்லிட்டு வருது அப்படின்னா, ஆபிரகாமை குறித்து. இன்றைக்கி ஆபிரகாம் எங்கே போகிறாரு? ஆண்டவரே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னுடைய புத்திரன், உன்னுடைய ஏகசுதன் ஒரே பையன், நேசகுமாரன், அவனை நீ பலி கொடுக்கணும். நீ வா மோரியா மலைக்கு வா. யாருக்கிட்டையும் சொல்லலை. சாரா கிட்ட சொன்னால் அம்மா விட்டுருவாங்களா? சாரா அம்மா விட்டுருவாங்களா? அவ்வளோதான்.
அவ்வளோதான், நடக்கிறதே வேறையாயிரும். ஆனால் இவர் யாருக்கிட்டையுமே சொல்லலை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு மேலே போகிறார். ஆனால் விசுவாச கண்கள் என்ன தரிசிக்குது அப்படின்னா, அந்த கண்கள் எதையை பார்க்குது அப்படின்னா, நானும் என் குமாரனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இதுக்கு பேர் தான் விசுவாசம். இதுதான் கிரியைகள் உள்ள விசுவாசம். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு மட்டும் ஆண்டவர் தேவகுமாரன் விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் அல்ல, அதுக்கு பின்னாடி அப்படியே அது அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுது. ஆவியானவர் கொடியசைச்சு ஸ்டார்ட் பண்ணி தொடக்கி விடுறாரு. அதை அப்படியே பிடிச்சிட்டு அதோடு நின்றக்கூடாது. சில ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நின்றுட்டு போதுன்றுவாங்க. அதோட அவ்வளோதான், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் இயேசு தான் உண்மையான தேவன் விசுவாசிச்சுட்டேன், அவ்வளோதான். அதோடு அங்கேயே நின்றுட்டு ரட்சிப்பின் சந்தோஷம் பொங்கி வெளியுதேன்னு பாடிட்டு அதோட அதுக்கப்புறம் நிறைய இருக்கே உள்ள என் டைம் நிறைய போகணுமே. ஒவ்வொரு ஸ்டேஜாக லெவல் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணுமே. அதெல்லாம் யார் கிராஸ் பண்ணுவா? அப்போ கொஞ்சோண்டு ப்ரைஸ் போதுமா? நம்மளுக்கு பந்தயத்துக்கு பின்னாடி வச்சுருக்காரு பெரிய ஜீவ கிரீடம், அழியாத கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம், எத்தனையோ கிரீடங்களை ஆண்டவர் வச்சுருக்காரே. அதெல்லாம் வாங்க வேண்டாமா? அந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு அங்கேயே நின்றலாமா? ஓட்டம் அங்கேயே நின்றலாமா? நிறைய கூட்டங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துலையே சில விசுவாச சோதனைகள், பாடுகள், போராட்டங்கள் வருது. விசுவாச போராட்டம், விசுவாச சோதனை. அதான் பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு ஆசைப்படணும். அங்கேயே நின்றக்கூடாது. நிற்கும் போது என்ன ஆகும்னா ரட்சிப்பே ஆட்டம் கண்டுவிடும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம பழக்குவிக்கப்படுகிறது, வளர்த்தப்படுகிறது. கீழே உளுந்தாலும் பரவாயில்ல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவன் என்ன பண்ணுவான்? எந்திரிச்சு நடப்பான், நிற்பான், ஓடுவான், குதிப்பான். அவனுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் கரெக்டாக அவன் போவான். போயிட்டு வழியில் நிறைய படிப்பிப்பான், நிறைய படிச்சுக்குவான். ஆவியானவர் நிறைய சொல்லி கொடுப்பாரு. இதென்ன ஆவியானவர், இதென்ன ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களிடத்துல வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. பாவத்தை குறித்து சொல்லி கொடுப்பாரு. இது பாவம்பா, இதை செய்யாத. நீதியை குறித்து பேசுவார். இதுதான் தேவநீதி, இதை பண்ண, அதை பண்ணக்கூடாது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பு இப்படி நடக்கும், நியாயந்தீர்ப்பு நாட்கள் இது நியாயந்தீர்ப்புக்கு வந்து நிற்கும், இதை நீ செய்யாத, இந்த பாவத்தை நீ பண்ணாத, நியாயந்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி. இதுதான் நடத்தப்படுகிற வாழ்க்கை. கையில் ஒரு மேப் இருக்கும். அதுதான் என்னன்னா பைபிள். அது நம்மளை நடத்தும். ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாரு. விசுவாச ஓட்டம் அப்படியே அது போயிட்டே இருக்கணும். பாதியில் நின்னோம் அப்படின்னா பிரச்சனை, அங்கேயே நின்றுட்டோனாலும் பிரச்சனை, உட்காந்துட்டோனாலும் பிரச்சனை. அப்போ அது என்ன? அது ஓட்டம், நியமித்த ஓட்டம், பொறுமையோடு ஓடக்கூடிய ஓட்டம், ஒரே சீராக ஓடக்கூடிய ஓட்டம், நேரான பாதையில் ஓடக்கூடிய ஓட்டம். குறுக்கு வழி இல்லை, எந்த வழியில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி ஓடிட முடியாது. சிலர் திரும்பி போயிடுவாங்க, வேறு வழியில் போயிடுவாங்க. சிலர் பாதை மாதிரி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, போய் கூட்டிகிட்டு வருவார். அடித்து பிடிச்சி எல்லாம் பண்ணி, காயம் வாங்கி, கட்டு வாங்கி எல்லாம் பண்ணி கடைசியில் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் அப்படியே நடத்தி. இந்த விசுவாச ஓட்டத்தில் தான் அநேகருக்கு சில சூழ்நிலைகள், போராட்டங்கள், பாடுகள். விசுவாசமே பாருங்கள், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? யோபுவினுடைய வாழ்க்கையை போல, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்ததை போல சில நேரங்களிலே. அப்போ இந்த விசுவாசம் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கும். ஆபிரகாமை போல பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம் எதனால் உண்டாகிறது? இப்போ கிருபையானது கிருபை அல்லவே அப்படின்னு நம்ம படிக்கிறோம். கிருபையானது கிருபை அல்லவே, இது என்ன வார்த்தை? இப்போ நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நம்ம எல்லாம் ஒரு கிருபா பாத்திரங்கள் அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் யார்? கிருபா பாத்திரம். கிருபை என் மேலே இருக்குது, நான் கிருபையன் பாத்திரம். ஆண்டவர் எதற்கு என்ன கிருபா பாத்திரம்னு சொல்கிறாரு? அவருடைய கோபத்தை என் மேலே காண்பிக்கிறாரு, அவருடைய வல்லமை என்னில் விளங்குது, தேவனுக்கு நான் மகிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல எனக்குள்ள விசுவாசம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்குது. ஆண்டவருடைய அந்த சிற்சைகளை வாங்கிக்கிறேன், தேவனுடைய மகிமை என் மூலமாக தேவநாமம் உயர்த்தப்படுது. இப்படியே என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் நான் ஓடிட்டுருக்கிறேன். தேவனுடைய நாமம் அப்படியே மகிமைப்பட்டுட்டே இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது? என் விசுவாசம் அப்படியே படிப்படியாக விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டார். என் ஓட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது எனக்கு சில அறிவுகளை ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், நீ கிரியை செய்கிறதுனால ஒன்றுமே உனக்கு வராதுப்பா. கிரியை செய்கிறதுனால வருகிற அந்த கூலிக்கு வந்து என்ன அப்படின்னு பேர்? கிருபைன்னு பேர் கிடையாது, கடன்னு தான் பேர். அதனால் கிருபை அப்படிங்கிறது கிருபை அல்லவேன்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னா, ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அங்கே யாரை குறித்து இந்த வார்த்தை வெளிப்படுது அப்படின்னா, கிருபையினாலே ஒரு பங்கை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வைக்கிறார். ஒரு பங்கு தெரிந்து கொள்ளப்படுகிறது. என்ன ஒரு பங்கு? இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஒரு பங்கு, அப்படியே ஒரு பங்குக்கு அப்படியே தெரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது. என்ன அப்படின்னா, எல்லா புறஜாதி மக்களும் ரட்சிக்கப்படுற வரைக்கும் யூத ஜனங்களில் ஒரு பங்குக்கு கடினமான மனசு இருக்கும். அப்படின்னா என்னென்னா,
அவங்க இயேசு கிறிஸ்துவ மேசியாவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவங்க ஆண்டவரை சொந்த ஜனங்களை சொந்த குடும்பத்தில் ஆண்டவர் வந்தார், சொந்த ஜனங்களுக்காக வந்தார். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு வந்தார். அவர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால என்னாச்சு, நம்மளை ஆண்டவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாற்றி ரட்சிப்பு நம்மகிட்ட தாண்டி வந்துருச்சு. நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்ச ஆசாரியர்களாக ஊழியர்களாக வந்து நிற்கிறோம். கிருபையின் அந்த பிரமாணத்தின்படி, கிருபையின் பிரமாணத்தின்படி நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தின் அந்த அந்த காரியெல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிச்சு நம்மளை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டுட்டார். இங்கே ஒரு பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்னும் ரட்சிக்கப்படாமல் யூத கோத்திரத்தில் நின்றுட்டே இருக்கு. அந்த ஒரு பங்கு எப்போ அது நிறைவேற்றி முடிக்கும், எப்போ அது ரட்சிக்கப்பட்டு முடியும் அப்படின்னா, புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் உள்ள சுவிசேஷம் பரவி போய் அவங்களாம் நிறைவாக முடிச்சிடணும், நிறைவாயிடணும். அது வரைக்கும் இந்த ஒரு பங்கு என்ன ஆயிரும், அப்படியே நின்றுட்டே இருக்கும். அப்போ இந்த ஒரு பங்கு வந்து ரட்சிக்கப்படணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, அது நியாயப்பிரமாணத்திலேருந்து வெளியில் வரணும். நியாயப்பிரமாணத்தின் நீதி, அதாவது என்ன அப்படின்னா நான் கிரியையினால தான் நீதிமானாக்கப்படுகிறேன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியிலேருந்து அவன் உடைக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி உடைச்சி வெளியில் வரணும். என்னோட நீதி அழுக்கான கந்த, நான் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் செய்கிறது எதுவுமே கிடையாது, நான் ஒன்றுமே இல்லை, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், ஒன்றுமே இல்லை, நாங்கள் செய்கிறது எதுவுமே இல்லை, நாங்கள் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, எல்லாம் உங்களோட கிருபை. அந்த மகிமை அப்படியே அவருக்கு போக 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 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த இரத்தத்திற்குள்ளே நுழைந்து கொள்கிறதான அந்த அனுபவங்கள், கிரியையினால் ஒருவனும் நீதிமானாக்க படுகிறதில்லை அப்படிங்கிற அந்த நாலேஜுக்குள்ளே நம்ம போயிடணும். நாலேஜுக்குள்ளே இது ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸ் போல் இருக்கலாம், ஆனால் இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். அதனால் நல்லா நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிரியைகளினால், நான் நல்லது செய்கிறதுனால, நான் பண்ணுறதுனால, இந்த காரியங்களினால், இதனால நான் நீதிமானே கிடையாது. ரோமர் நிருபம் அதை மட்டும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஏன்னா அந்த நாட்களில் சொன்ன காரியங்கள் என்னென்னா, விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், இந்த காரியத்தை நீ பண்ணினா தான் நீ நீதிமான, நீ அப்படி தான் பண்ண முடியும், மோசையின் சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை உடைக்கிறார் ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தை உடைச்சு கிருபையின் பிரமாணத்தை கொடுத்து விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதியை பற்றி பேசுகிறார். ரோமர் 1:17 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மார்ட்டின் லூதருடைய தாரக மந்திரம் அந்த வசனம் தான். அந்த வசனத்தை வச்சு தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, புரோட்டஸ்டண்ட் அந்த காரியங்களை வந்து அவர் வந்து வெளியில் வந்தார். அந்த பாவ மன்னிப்பீடு சீட்டு விற்பனை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சபையின் சரித்திரத்தில் நம்ம அதை பார்ப்போம். அதிலிருந்து ஒட்டச்சிட்டு வெளியில் வரும்போது இந்த வசனத்தை வச்சு தான் அவர் வெளியில் வர்றார், மார்ட்டின் லூதர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ இன்றைக்கும் நம்மளுக்கு அதே தான். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிற, மறைக்கப்படுகிற அந்த காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவின் ரத்தம். இதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீதிமான்கள் அப்படிங்கிற அந்தஸ்து நம்மளுக்கு கிடைக்குது. பிதா நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேலே மூடி இருக்கிறதுனால நம்மளை நீதிமான் அப்படின்னு பார்க்குறாரு. நம்முடைய பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிற அந்த பாருங்கள், ஒரு பரிசுத்தவானுக்கு ஆண்டவர் அப்படியே சொப்பனத்தில் காட்டுறாராம். அப்படியே அவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வரும்போது அந்த புத்தகத்திலே, அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற பாவங்களை தேவதூதன் எதை கொண்டு அழிக்கிறானா, ஒரு காரியங்களை எடுத்து இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அவனை அழிக்கிறானா. அப்போ இன்றைக்கி நமக்கும் அதே தான். நம்முடைய பாவங்கள் எதிலே அழிக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னால், இனி அது நினைக்கப்படுவதில்லை. அந்த பாவங்கள் எப்படின்னா, ஆண்டவருடைய அந்த ரத்தம். அப்போ இதை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டு மீன் பண்ணி பேசுகிற இன்னொரு குரூப்பும் இருக்குது. அவங்க சொல்கிறது என்னென்னா, நீ என்ன வேணால் பாவம் செஞ்சுக்கோ அப்படின்னா, அப்படி கிடையாது, அப்படி இல்லை. அந்த கிருபையிலே நிலைத்திருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படுன்னு பவுல் சொல்லிக் கொடுப்பார், தீமோத்தேயுவுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த கிருபை நீ வாங்கிட்டப்பா, கரெக்டு தான், நீ கிருபா பாத்திரம், கிருபையை உன் மேலே வச்சுட்டாரு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டுட்ட, நீதிமானாக மாற்றப்பட்டுட்ட, கிறிஸ்துவின் ரத்தம் உன் மேலே இருக்குது. அதுக்காக நீ பாவம் செய்யணுங்கிறது அர்த்தம் கிடையாது, பாவியாக நீ இருக்கணுன்ற அர்த்தம் கிடையாது, பாவத்திலே துணிகரமாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அது அல்ல ப்ரீச்சிங், அது அல்ல சத்தியம். கிருபையிலே நீ பலப்படு. கிறிஸ்துவினுடைய கிருபை உன்னை பாவம் செய்ய முடியாதபடி உன்னை தடுக்கும். பாவத்துக்கு மறிச்சிட்ட நீயே, இனி அதில் பிழைக்க முடியாது என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. கிருபையானது கிருபை அல்லவே. அப்போ இது என்ன அப்படின்னா, இது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால், எது இந்த நியாயப்பிரமாணத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த யூதர்களிலே ஒரு பங்கு இன்னும் அதை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்களே, அவங்க பின்னாடி அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, கண்டிப்பாக அவங்களும் ரட்சிக்கப்பட போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்க கிரியைகளினாலே அல்ல, அது கிருபையினாலே. பாருங்கள், அந்த வசனத்தை நான் வாசிக்கிற கவனிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிற கவனிங்க. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு
பங்கு மீதியாக இருக்கிறது, ஒரு பங்கு மீதியாகவே இருக்குது. கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி, கிருபையினால் ஒரு பங்கு ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. ஒரு குரூப்பு எப்படி அந்த எலியா காலத்தில் ஒரு 7000 பேரை மீதியாக வச்சு இந்த எலியா சொல்லுவார், நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேன். இல்லைப்பா, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத உதடுகளையும் முடி 7000 பேரை நான் வந்து வாய்களையும் முடி 7000 பேரை நான் மிச்சம் வச்சுருக்கேன் ஆண்டவர் பேசுவார். கிருபையினால் ஒரு பங்கு அப்படியே மூடி 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 ஆண்டவர் வச்சுட்டு வருவார். இது இங்கே மட்டும் இல்லை, ரகசிய வருகை முடிஞ்சு பகிரங்க வருகையிலையும் நடக்கும். ஒரு பங்கு அப்படியே மிச்சம் வச்சுருப்பார் ஆண்டவர். அவனுக்கே பிசாசுக்கே பயங்கர அப்படியே அவனே நடுங்குவான். எப்படிடா இந்த ஒரு பங்கு மிச்சமாக இருக்குது? ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12000 முத்திரை போடப்பட்டவங்க 144,000 பேர் வந்து நிற்பாங்க யூதர்கள். ஒரு பங்கு இதோடு முடியறதில்ல, அங்கே வரைக்கும் அது இருக்குது, பகிரங்க வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்குது. அது ஒரு பங்கு அப்படியே வச்சுட்டே வருவார். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாகிருந்தால், அது கிருபையினால தான் உண்டாகிருக்குது. கிருபையினாலே உண்டாகிருந்தால் கிரியைகளினாலே உண்டாகிராது. கிரியைகளினாலே அது உண்டாயிருக்க முடியாது. அது கிருபையினால் உண்டா இருந்துச்சுன்னா அது கிரியைகள்னால. கிரியைனா என்ன கிரியை? நியாயப்பிரமாணத்தின் கிரியை, நான் நல்லவேங்கிற கிரியை, நான் பரிசேயங்கிற கிரியை, நான் அப்படி உபவாசிக்கிறேன் அப்படிங்கிற கிரியை, நான் பெரிய ஆளுங்கிற கிரியையினாலே உண்டாகிறது கிருபை. நம்மளாம் கிருபா பாத்திரம். அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. கிரியையினாலே அது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிருபைக்கு பேர் என்ன? தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுறதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ இது கிரியைகளினாலே உண்டாக இருந்துச்சுன்னா, நாம் ஆண்டவரை துதிக்கிறோமே, பாடுறோமே, ஆசாரியர்களை போல ஆண்டவருக்காக ஊழியர் செய்கிறோமே. இன்றைய நாட்களில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டாரே, அது கிரியைகளினாலே உண்டானதா? இல்லை, கிருபையினாலே. கிருபா பாத்திரங்கள் நம்ம. அப்படின்னா கிருபையானது கிருபை அல்லவே. கிருபையானது கிருபை அல்லவே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை கிருபா பாத்திரங்களாய் வைத்திருக்கிறார். கிருபா பாத்திரங்களாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியல. அன்றைய நாட்களிலே பின்னாடி வசனங்களை படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரோமர் 11 அதிகாரத்தில் அதற்கு பின்பாக வருகிற வசனங்களை படித்து பார்த்தோன்னா, அவர்களுக்கு காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற செவிகள், அவர்கள் கண்களால் மந்தமாய் பார்த்து காதுகளை மூடிக்கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. கண்ணார தேவனுடைய மகத்துவத்தை காண்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். விசுவாச அந்த காரியத்தில் வளரணும். விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். சீசர்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் ஆண்டவரே. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இப்படி ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியம், கேளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இன்னும் இந்த இகபர ஆசீர்வாதத்தின் நன்மைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். ஆண்டவரே எனக்கு அது கொடுங்கப்பா, ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க. கேட்குறது தான், கேட்கலாம், தப்பில்லை. முதலாவது தேவ ராஜ்யம், பின்னாடி இதெல்லாம் ஆண்டவர், அதெல்லாம் கொசுறு மாதிரி ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார் நம்மளுக்கு. அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அது நம்மளை நன்மை குருவி நம்மளை பின்னாடி தொடரும். ஆனால் கேட்க வேண்டிய சில காரியங்கள், வளர வேண்டிய சில எல்லைகள் இன்னும் பாக்கி இருக்குது பிரியமானவர்களே, பாக்கி இருக்குது. இன்னும் சில காரியங்கள் வளரணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே பிளாங்காக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நிரப்பணும். அப்படியே திராட்சை ரசம் அப்படியே அதெல்லாம் நிரப்பப்படணும். காலியாக இருக்குது, திராட்சை ரசம் குறைவாக இருக்குது. தண்ணீர் தான் ஆண்டவர் அதை திராட்சை ரசமாக மாற்ற போகிறார். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆவிக்குரிய வரங்களை கேளுங்க. அதான் பவுல் எழுதுவார், ஞான வரங்களை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். இன்னும் என்னென்ன காரியங்களை கேட்கணும்? விசுவாசத்திலே வல்லவரானார்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்குள்ளே நம்ம போயிட்டோமா? இல்லை, இன்னும் போகலை. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய பட்டியலங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஒவ்வொரு மாதிரி பாதை. காலையில் ஒர்ஷிப் பண்ணும்போது சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதைகளையும் ஆண்டவர் நியமிச்சிருக்கார். ஆமாம், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை. உங்களை போல் நான் இல்லை, என்ன போல் நீங்கள் போகிற பாதையில் என்னால் வந்து அந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது. அப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அவனவனுடைய சிலுவை, அவனவனுடைய காரியங்கள், அவனவனுடைய பாடுகள். உங்கள் இடத்துல நான் இன்னும் பண்ண முடியாது. உங்களுடைய காரியங்கள் பெருசாக இருக்கும். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், நம்முடைய நிலைமை, நம்முடைய காரியங்களை அதில் நின்று நம்ம அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் தருவார். அந்தந்த காரியங்கள் ஆண்டவர் கொடுப்பார். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் குறைவாக இருக்குது. எதில் பார்க்குறீங்க, எதில் குறைவுகளை பார்க்குறீங்க? ஆவியானவர் உணர்த்திட்டே இருப்பார். ஆவியானவரோடு நாம் இருப்போமானால தான் ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஆவியானவர் சொல்லிகிட்டே இருப்பார், இதில் கொஞ்சம் வீக்காக இருக்க கொஞ்சம் பார்த்துக்கோ. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவியானவர் காலையில் அதிகாலை ஜெபத்துக்கு போகிறோம்ல, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வரும். சொல்லுவார்,
இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கப்பா, நீ இதில் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இதில் கொஞ்சம் இன்னும் பண்ணு, கொஞ்சம் நீ பைபிள் படி, கொஞ்சம் நீ வந்து ஜெபத்தை அதிகரி, கொஞ்சம் நீ உபவாசம் போடணும். இந்த வாரத்தில் நீ உபவாசமே இல்லை பாரு, இந்த மாதம் நீ ஆல் நைட் ப்ரேயர் பண்ணல பாரு, இந்த மாதம் நீ வந்து தனி சுத்திகரிப்பு இல்லை பாரு. ஆவியானவர் சொல்லிகிட்டே இருப்பார், ப்ரோக்ரஸ் அதை கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்துட்டே இருக்கணும். இதை பார்க்க 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 இது தானாக என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சி போயிட்டுருக்கோம். உலக காரியங்கள், அந்த நன்மைகள், அந்த காரியங்கள் இதெல்லாம் பின்னாடி நம்மளை தேடி 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 அது வர ஆரம்பிச்சிடும். இந்த காரியங்களை கவனம் ஃபோக்கஸ் பண்ண பிசாசு என்ன பண்ணிட்டான்னு இதை அப்படியே தலைகீழ மாற்றிட்டான். என்ன பண்ணிட்டான்னா முதல்ல என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டான். இதை நிறுத்தினதுனால என்னாச்சு அப்படின்னா அந்த காரியத்து மேலே ஃபோக்கஸ் போயிருச்சு. அந்த காரியத்து மேலே பவுல் சொல்கிற அந்த காரியத்து மேலே தான் பவுல் சில காரியத்தில் சொல்லுவார், நீங்களாம் என்னை போலவே ஆகுங்கள், என்னை போலவே மாறுங்கள். இந்த பாடுகள் தவிர, என் சரத்தில் காணப்படுகிற இந்த பாடுகள் தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் நீங்கள் என்னை போலவே மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பவுல் சொல்லுவார். ஞான வரங்களை விரும்புங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் பேசுவார். திருமணமே இல்லாமல் இருக்கிற கூட நான் ஆசைப்பட்றேன், ஆனால் வரம் பெற்றவர்களே ஒழிய யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, அதை பற்றி நான் பேசலை, அதை பற்றி நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் என்னை போல் இருந்துருங்களேன் அப்படி பேசுவார் பவுல் அந்த மாதிரி. ஏன்னா அவருக்கு ஆசை, எப்படியாவது. பேதுருக்கும் அதான் ஆசை. கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் நினைப்பூட்டி எழுத விரும்புகிறேன். பேதுரு எழுதின நிருபங்களை பார்த்து அவர் அப்படியே எழுதுவார், இந்த கூடாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு நலமாக இருக்கும் அப்படிம்பார் பவுல். அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை இருந்துச்சு, பரலோகத்துக்கு போகணும், சீக்கிரமாக ஆண்டவரை பார்க்கணும். நான் அதை விட ஆசை என்னென்னா எப்படியாவது இவங்கக்கிட்ட நான் சொல்லிடணும், வார்த்தையை கொடுத்துடணும், வசனத்தை கொடுத்துடணும். அப்போ நமக்குள்ளே என்ன ஆகணும், அந்த ஆசை அதிகரிக்கணும், உள்ளுக்குள்ளே அந்த ஆசை வரணும். ஆசையாய் தொடருகிறேன் பவுல் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஆசைப்படணும். பரலோக ராஜ்யம் என்ன அப்படிங்கிறது நம்முடைய வாஞ்சையை பொறுத்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. எவ்வளோ அளவுக்கு உள்ள வாஞ்சை இருக்கோ பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த காரியத்தை அதிகமாக செய்வோம். ஒரு பையனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கல்வியை தேர்ந்தெடுப்பான், அதை படிப்பான். அவன் எதப்பா உனக்கு பிடிக்கும், எதுமா உனக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் இதை படிக்க போகிறேன், அதை படிக்க போகிறேன். அப்போ நம்மளுக்குள்ளே என்ன ஆசை இருக்குது, எதை தேட போகிறோம், எதை பண்ண போகிறோம், நம்மளுடைய செயல்களை அதை வெளிப்படுத்தும். கிருபா பாத்திரங்களாகிய நாம் எதை ஆசைப்படுறோம், எதை நம்புகிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அங்கேயே நின்றுட்டோமா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நின்றுட்டோமா, இல்லை நடந்து அப்படியே விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆனார்கள் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நேராக நம்ம நடந்து வந்துட்டுருக்கிறோமா, இல்லை பாதியில் அப்படியே நின்றுட்டுருக்கிறோமா, இல்லை விழிப்பிதிங்கி நிற்கிறோமா, இல்லை சில நேரத்தில் அப்படியே படுத்துக்கிட்டோமா, சூறை செடிக்கு கீழே படுத்துக்கிட்டோமா, இல்லை சில காரியத்தில் ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். யார் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இந்த காலை வேளையில் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இடைபெட்டு கொண்டிருக்கிறார். நின்றுட்டே இருக்கிறோமா, இல்லை சூறை செடிக்கு கீழே படுத்துட்டோமா, இல்லை ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு கத்துறோமா, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தனித்தனியாக ஆண்டவர் சொல்கிறார், தேவனாலே கூடாததான். சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, அப்படியானால் யார் ஆண்டவரை ரட்சிக்கப்படக்கூடும்? அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவன் அப்படியே ரொம்ப துக்கத்தோடு போயிடுவான். நீ எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு அப்படின்னோடனே அவன் மிகுந்த ஆசையுள்ளவனாக இருந்தபடினால் போயிடுவான். ஆண்டவர் சொல்லுவார், ஐஸ்வர்யவான்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசி காதில் ஒட்டணும் நுழைக்கிறது அதை விட அரிதாக இருக்கும் அப்படின்னோட சீசர்களுக்கு ரொம்ப பயமாக, யார் தான் ஆண்டவர் ரட்சிக்கப்படக்கூடும்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இது மனசரால் கூடாதுப்பா, நான் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. எந்த காரியத்தில் உனக்கு பிரச்சனை, எந்த காரியத்தில் உனக்கு கலக்கம், எந்த காரியத்தில் மனவேதனை, ஆண்டவர் நம் கரத்தை பிடித்து சொல்கிறார், பயப்படாத, உன் கூட தான் இருக்கிற. சில நேரங்களிலே அவர் என்ன பண்ணுவார், தூங்குவதை போல ஆண்டவர் படுத்து கொண்டிருக்கிறதான சில சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்படும். உள்ளே இருக்கிறாரா படகுல அப்படின்னே தெரியாது. ஏன்னா நம்ம அமைதியாக இருந்துட்டோம், சில நேரத்தில் ஆண்டவரை துதிக்கலை, தூங்க விட்டுட்டோம். ஆண்டவரை எழுப்பக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எழுப்ப வேண்டும் ஆண்டவரை. அவர் எருசலேமை பூமியின் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவர் அமர்ந்திருக்க விடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம விசுவாச குறைவுகளுக்கு காரணம் அப்படியே விட்டுட்டது தான். விசுவாசம் என்ன பண்ணணும், அதை தூண்டப்பட்டுட்டே இருக்கணும். பலிபீடத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கணும், தூண்டிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாச சோதனை வர தான் என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசம் என்ன ஆகும்னா வளரும். வசனம் எப்படியாக சொல்கிறது, ரோமரிலே ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்கிறது. விசுவாசம் அது பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று இருக்கிறது. ஒவ்வொரு அருமையான வசனங்கள். உபத்திரவம் என்ன ஆகுது, பொறுமையை கொடுக்கும். பொறுமை பரீட்சையை கொடுக்கும். பரீட்சை நம்பிக்கை கொடுக்கும். அதனால தான் உபத்திரவத்தில் ஒரு மேன்மை. அப்போ இந்த விசுவாச ஓட்டங்கிறது ஒன் பை ஒன் உபத்திரவம் வரும். அதில் அப்படியே உபத்திரவ பாதைகள் அப்படியே விசுவாசத்தினால பொறுமையாக இருப்போம். பொறுமையாக இருந்து அப்படியே என்ன பண்ணுவோம், அந்த பரீட்சை இருக்குது, டெஸ்ட் இருக்குதுன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. அந்த டெஸ்ட் இருக்குது, அதில் நம்பிக்கை வளர்ந்துட்டே இருக்கும். இதுதான் அப்படியே விசுவாச ஓட்டத்தில் போகக்கூடிய இந்த வாழ்க்கை.
அந்த காலை வேளையிலே ஆண்டவர் அப்படியே நம்மை நடத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த காலை வேளையிலே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா ஆண்டவரை ஜெபித்தது போல நாங்கள் ஆண்டவரே நீதி உண்டாக எங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கிருபையானது கிருபை அல்லவே என்று 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளினாலே அல்லப்பா ஆண்டவரே. உங்கள் ரத்தம் ஆண்டவரே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஆண்டவரே ஜெயிச்சது போல, அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல இந்த காலை வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹalleluya. முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாருடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் தேவையோ, எந்தெந்த காரியங்களில் விசுவாச குறைவுகள் காணப்படுகிறதோ, எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவரே அப்பா எனக்கு உதவி இல்லையே, எனக்கு இந்த காரியத்தில் கொஞ்சம் கூட ஹோப் இல்லையே, நம்பிக்கை இல்லையே, இது அப்படியே போகுது, இது அவ்வளவுதானா, இது அதோட முடிஞ்சிடும் என்கிறதான அந்த எண்ணங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து ஓட பலப்படுத்துகிற ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. திடனற்று போன இருதயங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேகருடைய இருதயங்கள் ஹalleluya அது திடனாய் இருப்பதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், திடப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு திடன் ஆவியை ஹalleluya பரிசுத்த ஆவியான ஒரு திடன் ஆவியை ஊற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நம்பிக்கை துளிர் விடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பிரச்சனையில் நான் தனியா இல்லை, ஆண்டவரினோடு கூட இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கை உண்டானதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கரம் பிடித்து நீ சொல்லிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உன்னோடு நான் இருக்கிறேன், இந்த பாதையில் உன் கூட நான் இருக்கிறேன், உன் நெருக்கங்களிலே நெருக்கப்படுகிறேன், உன்னுடைய பாதைகளிலே கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறபடினால நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க தனியா இல்லப்பா, கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. இதோ திக்கற்றவர்களாக விட உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களும் இவங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் தாங்குவார். ஹalleluya ஹalleluya. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன், இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. ஹalleluya. உங்கள் கிருபை எங்களை தாங்குறபடினால் நன்றியப்பா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தாங்குறபடினால் நன்றியப்பா ஆண்டவரே. முதிர் வயது மட்டும் ஆண்டவரே, நரை வயது மட்டும், உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவரே, இங்கே மட்டும் இல்லை அங்கே ஆண்டவரே, பரலோகத்திலேயும் ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீருண்டு எங்களுக்கு, நீருண்டு உண்மையல்லாமல் எங்களுக்கு யாருண்டு நாதா. ஹalleluya. முழுவதுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே திடனாகட்டும், விசுவாசம் ஆண்டவரே அப்பா ஊற்றப்படுவதாக. ஹalleluya. பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இந்த கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி. எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதிகான மகிமைகளும் கேரடிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.